அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது குர்ஷித் கான். நம்ம தமிழ்நாடு அரசோட தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்டோட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே 4 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த மாதிரி திருநெல்வேலி சுற்று வட்டார எல்லா மக்கள், அதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், நம்மளோட இடிஐ ட்ரைனிங்கில் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இடிபி ட்ரைனிங், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒன்று, தொழில் முனைவோர்னா யார், அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது நம்மளோட ப்ராடக்டை ஆன்லைனில், ஏன்னா எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு, மக்கள் ஆன்லைன் மேலே ஒரு அபரிதமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எப்படி ஆன்லைனில் நம்ம ப்ராடக்டை, நம்ம பிஸ்னஸை கூகுளில் கொண்டு வர்றது ஒரு எஸ்இஓ மூலமாக, அதாவது கூகுளில் நம்ம ப்ராடக்டை டைப் பண்ணால் எப்படி நம்ம மேலே கொண்டு வர வைக்கிறது. மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ப்ராடக்டை எப்படி சேல் பண்ணுறது, நான் எப்படி என்னோட ப்ராடக்டை செல் பண்ணுறேன், நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தொழில் முனைவர் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க யார், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு தொழில் முனைவுனா என்ன, ஒரு தொழிலை எப்படி பண்ண முடியும். நீங்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு இ சேவை மையம்னு எடுத்துப்போம். இ சேவை மையம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல உங்கள் ஏரியாவில் ஒரு இ சேவை மையம் தேவை இருக்குது அப்படின்னா, அந்த தேவையை 4-5 கடைகள் 6 கடைகள் இருக்குது, அவங்க எல்லாரும் அந்த கடைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போது நம்ம எப்படி அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு கடையை போட்டு நம்ம எப்படி நம்மளோட பிஸ்னஸை பார்க்குறது. அப்போ வேற எந்த இடத்துல தேவை இருக்குது, அப்போ இ சேவை மையம் தேவை இல்லைன்னா வேற என்ன புதுசாக தேவை இருக்குது. ஒரு சாப்பாடு கடை தேவை இருக்கா, ஒரு டெய்லர் கடை தேவை இருக்கா, இல்லை ஏதோ ஒரு பலசர கடை தேவை இருக்கா, இல்லை இதை தாண்டி என்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ மார்க்கெட் என்னன்னு தெரியும், சந்தைனா என்ன, அதோட நுணுக்கங்கள், நம்ம என்ன ஸ்கில் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். அதுதான் டெடிகேஷன்றது, ஈடுபாடோடு செய்கிறது. சும்மா லோன் கொடுக்குறாங்க, என்கிட்ட சும்மா ஒரு கடை இருக்குது, என்கிட்ட ரூபா இருக்குது, நான் செய்கிறேன், அதுக்கு பேர் தொழில் முனைவு இல்லை. அவங்களெல்லாம் ஆண்டர்ப்ரனர்னு சொல்ல முடியாது. ஆண்டர்ப்ரனருங்கிறவங்க உண்மையிலே ஒரு பேஸ் இருந்து உண்மையிலே ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செய்கிறாங்கல்ல, ஸோ அவங்க தான் ஆண்டர்ப்ரனர்ஸ். அவங்க தான் நம்ம அதை ரூபாவாக மாற்ற முடியும். ஏன்னா ஆண்டர்ப்ரனருக்கு வேறு என்ன தேவை, நம்ம எதுக்காக தொழில் செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்மளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், அந்த இடத்த தாண்டி இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு போகணும், 1000 இருந்து லட்சங்களாக மாறணும், லட்சங்களில் கோடி ஆகணும், கோடி அடுத்த லெவலுக்கு போகணும், இவ்வளோ தானே. இதுதான் தொழில் முனைவு அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ இப்போ இதை தாண்டி 2 விஷயங்கள் அடிப்படையாக, இந்த 2 தேவை நம்மளுக்கு இருக்கணும். அதாவது ஒன்று வாய்ப்பு, இன்னொன்று தேவைகள். உங்கள் பிஸ்னஸை, உங்கள் தொழிலை செய்யும் போது அங்கே வாய்ப்பு இருக்கா, ஏன்னா ஆல்ரெடி நான் அதை தான் பேசிப்பேன் ஏற்கனவே. இன்னொன்று தேவை இருக்கா மக்களுக்கு. சரி, வாய்ப்பு இருக்குது, என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும், நான் ஆரம்பிச்சிருவேன். மக்களுக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே, அதாவது நம்ம ஏதோ ஒன்று சும்மா இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணோன்னு இல்லாமல், ஒரு தொழில் முனைவுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு இங்கிலீஷ் ட்ரைனிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் ஒரு இங்கிலீஷ் ட்ரைனிங் பண்ணுறது, அதை நான் ஒரு கூகுளில் போட்டிருக்கேன். பட் கூகுளை தாண்டி எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் நல்ல ரீச் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில். அது ஒரு 3 மாதத்தில் ஒரு 3400. இது ஒன்றும் சும்மா காமெடியோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுற ஒரு வீடியோ பேஜ் கிடையாது. பட் உண்மையிலே இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு பேஜாக ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இங்கிலீஷ்னால் எவ்வளோ இது ஈஸியானது தான்ப்பா, அதை நீ ஈஸியாக படிச்சுக்க முடியும் அப்படின்றத பேசுகிறது தான். ஸோ நிறைய ரீச் இருக்குது. இப்போ ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 400K வரைக்கும் வியூஸ் போயிருக்கு. நிறைய வீடியோஸ் 300K, 20K, 24K. ஸோ நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோஸ் எல்லாம் 14K. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு லெவலில் ரீச் ஆகிருக்கு. இது மூலமாக ஒரு 3 மாதத்தில் மக்கள்கிட்டேருந்து வந்த வரவேற்பு அதிகம், நல்ல அதிகமான ரீச் இருந்துச்சு. நல்லபடியாக அவங்க ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ ஆன்லைன் ஒரு நம்பிக்கைகரமாக மாறுது. ஸோ இப்போ அடுத்ததாக இது நம்மளோட கிளாஸில் நார்மலாக எல்லாருக்குமே செய்கிறது. கடைசியாக கூட நான் தென்காசிக்கு போயிருந்தப்போ
ஒரு சிற்றுண்டி, ஒரு சாப்பாடு கடை, அதுக்காக ஒரு கூகுள் பிஸ்னஸ் சைட்டை வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு 124 கஸ்டமர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னோட கூகுளில் நான் வந்து என்னோட இங்கிலீஷ் கிளாஸை வந்து நான் போட்டிருக்கிறேன். இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டாவில் தான் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணதுனால இங்கே பிஸ்னஸ் இப்போ தான் பிகின் பண்ணி போயிட்டுருக்கு. பட் இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு இடம் கூகுள். ஏன்னா யார் என்ன வேணாலும் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு திருநெல்வேலின்னு யாருனாலும் அடித்தாலும் வரணும் அப்படின்னா நம்ம இது வரணும். இ-சேவை மையம்னு பாளையங்கோட்டை. ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி மேக்கிங் பண்ணுறீங்க, ஹனி இன் திருநெல்வேலி, ஆர்கானிக் ஹனி இன் திருநெல்வேலி, பிஸ்கட்ஸ், மில்லட் பிஸ்கட்ஸ் இன் திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணால் நம்ம ப்ராடக்ட் மேலே வரணும்னா நம்ம இதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேஸ். அதாவது கூகுள் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம கூகுளில் போய் நம்ம பேர் அடிக்கிறோன்னா என்னன்னு கேட்குறோன்னா நம்ம பேர் மேலே வரணும். அதுக்கான ஒர்க் தான் நம்ம கிளாஸ்லேயுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கூகுள் business.google.com அப்படின்றது. ஸோ இதில் போயிட்டு நம்ம ஒவ்வொன்றையாக டைப் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் நேம் என்ன, கேட்டகரி என்ன அப்படின்னு இங்கே ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்கும். நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன், ஸோ புரியும். இதில் வந்து என்னோட அட்ரஸ் என்னது, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், ஸோ இதோட மேப்பில் என்னோட பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, எனக்கான ஃபோன் நம்பர்ஸு, ஸோ இதெல்லாம் தாண்டி என்னோடய ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கூகுள் பிஸ்னஸ் சைட்டில் வந்து பண்ண முடியும். சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்மளோட பேரை பார்த்தோன்னே அவங்க அடுத்து நம்மளுக்கு கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம மெசேஜ் மூலமாக போகலாம், சோஷியல் மீடியா, வீடியோ மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கான்டென்ட்டை போட்டு பண்ண முடியும். ஸோ டிசைனை வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறது மூலமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி என் ப்ராடக்டை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ கரண்ட்டில் எது மக்கள்கிட்ட போய் சீக்கிரம் சேருமோ அதுக்கு அதிகமான நம்ம மார்க்கெட்டிங்கை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதை தாண்டி தனியாக நம்ம பிராண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ மூலமாலாம் செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் முக்கியமாக நான் வந்து நம்ம தமிழில் மட்டுமே பண்ண முடியாது. எல்லாருமே இங்கிலீஷில் தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய கிளாஸில் கண்டிப்பாக இங்கிலீஷை எப்படி ஏஐ மூலமாக நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இங்கிலீஷை ஒரு சாட்ஜிபிடியோ கிளாடோ யூஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் போட்டு அந்த கண்டென்ட் எடுத்து நீங்கள் ஒரு சிற்றுண்டி கடை வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதில் டைப் பண்ணி கேட்டாலே நம்ம எடுத்துக்க முடியும். அது மூலமாக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பிராண்டிங் அப்படிங்கிற டாபிக்ஸ், இது எல்லாமே என்னோடய டாபிக் உள்ளே வரக்கூடியது தான். ஸோ அது ஒன்று. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த நான் சொல்ல கூகுளும் சரி, கூகுள் ஒரு நல்ல ரிசோர்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அதை விட நல்ல ரிசோர்ஸ். இப்போ அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு இன்ஸ்டாகிராமில் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ரீச் வந்து ஹை லெவலாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு முன்னேறி வரும் அப்படிங்கிறத நம்புவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.